சார் ஒரு மாதிரி ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் இப்படின்னு நீங்க பேசுறீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாலின் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர் தான். உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அடக்குமுறை என்பது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். இதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. 2021 வரைக்கும் நீங்கள் மிகவும் அழகாக குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் 2026 விட்டு விட்டீர்கள். என்ன ஐடி சொல்லலாம்? 2026 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வரலாறில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. தற்போது கடந்த சனிக்கிழமை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தமிழீழம் மற்றும் தலைவர் பற்றி பேசியது ஜனநாயகன் படத்தின் வசூல் பாதிப்பு என்பதாலா? உங்களுடைய பார்வையில் எப்படி விவரிக்கவும்? நன்றி. அதாவது கச்சத்தீவுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ், டைம்ஸ் பீப்புள்ஸ் குவெஸ்டின். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இவர் இந்த புரோக்கன் ஹார்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, கேள்வி முன் வச்சிருக்காரு. அது டைப் பண்ணும்போது மிஸ்டேக்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் என்ன சொல்ல வரான்னு நான் சொல்லிடுறேன். டிவிக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது போகிற மூவெல்லாம் எடுக்கிற மூவெல்லாம் கரெக்டான மூவ் தான் அவங்க எடுக்கிறாங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க மக்களிடையே எந்த மாதிரி விஷயத்த முன் வச்சா அவங்க ஓட்டை பெற்று, நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் காலத்துக்கு ஒரு யுக்தி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்கள் வாயால் நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. அவங்களுடைய நான் புரிஞ்சிட்ட வரைக்கும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நான் பேசி நான் புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் என்னன்னா, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, விஜய் என்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஓட்டு இருக்கும் விஜய்க்கு இப்படின்னு அவங்க நம்புறாங்க. 2 ஓட்டு, முக்கியமாக இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க. சரியா? இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. இப்போ எதற்காக ஓட்டு போடணும் அப்படின்றத இது வரைக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. கேட்டால் என்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஒரு 5 தலைவர்களை சொல்கிறீங்க. சரி, நான் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக வைக்கிறேன். ஓகே, நான் விஜய் அவர் மேலே சொல்லுங்க சார். எனக்கு பிடிக்காத கட்சி தான் திமுக. மற்றபடி மற்ற எல்லா கட்சியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுது. அதனால விஜயை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. பட் சொல்கிற கொள்கை தலைவர்கள் நீங்கள் 5 பேரை சொல்கிறீங்க, 5 பேரை சொல்கிறீங்கன்னு வைங்க. இந்த 5 பேருடைய எந்த கொள்கையை தமிழ்நாட்டிற்கு எந்த இடத்தில் எப்படி நீங்கள் பொருத்தி பார்க்க போகிறீர்கள், எப்படி நீங்கள் அமல்படுத்த போகிறீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுப்பேன், எப்படி கொடுப்பீங்க? இதே காவல்துறை தானே. ஸ்டாலின் கீழையும் அதே காவல்துறை தான், எடப்பாடி பழனிசாமி கீழையும் அதே காவல்துறை தான், செல்வி ஜெயலலிதா கீழையும் அதே காவல்துறை தான், கருணாநிதி கீழையும் அதே காவல்துறை தான். நீங்கள் எப்படி மாற்றி எதாவது கொடுக்க போறீங்க? அந்த தலைமை முக்கியம் இல்லையா சார்? மேபி அதுதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வந்தாதானே கொடுத்தாதானே பண்ணுவோம். அப்போது நீங்கள் கொடுக்கலாம். உங்களை ஏன் நம்பணும்னா, நீங்கள் சிறந்த திரைப்படங்களை கொடுத்திருக்கிறீர்கள். இதை கடந்து வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் சொன்ன இப்படி வச்சுக்கலாம் சார், நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவ்னு வச்சுக்கலாமே. அதுதான் சார் என்னுடைய கேள்வி. அதாவது நீங்க நல்லவரா இல்ல, கெட்டவரும் இல்ல. இல்லைங்க, உங்க நாட்டையே உங்க கையில கொடுக்கணும்ன்றீங்க. சரியா? நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு அட்மிஷன் சேர்க்க போறீங்க, உங்க குழந்தைக்கு அட்மிஷன் சேர்க்க போறீங்க. இந்த ஸ்கூலை பத்தி நீங்க குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? இந்த ஸ்கூல் திறந்து 1 வாரம் தான் ஆயிருக்கு, ஸ்கூலே ஆரம்பிச்சு 1 வாரம் தான் ஆயிருக்கு. நீங்க கொண்டு போய் உடனே போய் கண்ணை மூட்டு உங்க பையனை கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? உங்க குழந்தைய கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? அப்போ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அக்கறை என்பது அதன் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, லவ், அஃபெக்ஷன், அதை கடந்து பாசம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுதானங்க நாட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்டார், ஒரு நல்ல நடிகர், சரியா? உங்கள் திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் நல்ல நடிகர் என்பது மட்டும் காரணம் அல்ல, பல காரணங்கள் சேர்ந்து தான் நீங்கள் ஹிட் படத்தை கொடுக்குறீங்க. இல்லைன்னா என் குருவி ஓடிருக்கணுமே, ஓடிச்சா? ஏன் ஓடல? நிறைய படம் வருது, ஓடல. ஏன் ஓடல? இப்போ விஜய்ங்கிற அந்த முகத்தை பார்த்து மட்டும் ஓடணும். விஜய் அதே டான்ஸை தான் அந்த படத்துலையும் ஆடுறாரு, அதே நடிப்பு தான் அந்த படத்துக்கும் கொடுக்குறாரு, அதே உழைப்பு தான் அந்த படத்துக்கும் கொடுக்குறாரு. எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான உழைப்பு தான் கொடுக்குறாரு. டேலண்ட் அவருக்கு நல்ல, ஹீஸ் அ குட் டான்சர், நல்ல ஆக்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவருக்கு இருக்கக்கூடியது. ஏன் ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓடலை? கதை ஒரு மக்கள் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன
டைரக்டர் முக்கியம், ஸ்கிரிப்ட் ரைட்டர் முக்கியம், என்ன அதுக்கப்புறம் பாடலாசிரியர் முக்கியம், இது பாடல்களை இயக்கக்கூடியவர்கள் முக்கியம். இப்படி ஒன்றும் தேவைப்படுது. எல்லாம் சேர்ந்த கலவை தான் ஒரு வெற்றி படம். இது எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்தாலும் சம்டைம்ஸ் ஓடாமல் போகும், மக்களுக்கு பிடிக்கலன்ட்டு. சரியா? இப்படி இருக்குது ஒரு படத்துக்கே. இப்படி 3.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படத்திற்கே இவ்வளவு பேர் சேர்ந்து தான் கொடுக்கணும்னு இருக்கு. கொடுத்தாதான் அது ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு. அப்பவே கூட மக்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலான்னு இருக்கு. நீ 5 ஆண்டுகள் இந்த நாட்டையே உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நீ சொல்ற. உன் முகத்தை மட்டும் பார்த்து நாங்கள் ஒப்படைக்கணும்னு எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? உன் கூட நாங்கள் முன்ன பின்ன பழகி இருக்கோமா? இன்ட்ராக்ட் பண்ணதுல நீ வந்து ஒரு 30 அடி காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி இருக்க. சரியா? அத்திப்பூத்தாப்புல நீ வெளியில வர. இதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா யுவர் ஸ்டார். நீ வந்தால் மக்கள் கூடிடுவாங்க, கூட்டம் கூடிடுவாங்க, நெருக்கடி வரும், பிரச்சனை வரும். அது எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இவ்வளவுதானே எனக்கும் உங்களுக்கும் பரிச்சயம். திரைப்படத்தில் நீங்கள் என்னன்றது தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா? இதை கடந்து எனக்கு உங்களுக்கும் என்ன பரிச்சயம்? ஹவு டு ஐ நோ யூ? இப்போ எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மக்களோடவே இருந்தவர். சரி, கேரவன் கலாச்சாரம்னா நீ கிடையாது. திரைப்படங்கள்ல நீங்க கேரவன் கலாச்சாரமே கிடையாது. பட் இவரு வந்து மக்கள் அணுகிறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. பட் அகைன் திமுக போற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வேன்குள்ள உட்காந்துக்கிட்டே கையாட்ட கூடாதுன்னு சொல்றாங்க. கரெக்டுங்க. வேன்குள்ள உட்காந்து கையாட்டணும். நீ என்ன சொல்றது? எனக்கு நீ யார் ரெஸ்ட்ரிக்ஷன் போறதுக்கு? நான் வரேன், நீ உடைத்து வர வேண்டியதானே. நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லயும் அவர் பேசுறது நீங்க கேட்டீங்களா சார்? அதைத்தான் நான் சொல்றேன், நீ வர வேண்டியதானே. அப்ப நீங்க அதுவே எப்போ வரீங்க? தேர்தலுக்கு 6 மாதம் 8 மாதம் இருக்கும்போது வரீங்க. சரியா? மக்களோட மக்களாக நீங்கள் இருந்தால் தானே நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கட்சி புதுசு. இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அந்த திமுக என்பது என்ன, அந்த கட்சி என்ன, அந்த கட்சியோட வரலாறு என்ன, எதற்காக அது இருந்தது, என்ன செய்தது, இதெல்லாம் நல்லது கெட்டது இதெல்லாமே தெரியும். சேம் திங் வித் அதிமுக. சரியா? அதனால் அதன் தலைவர்களை வந்து நம்மளால் இயல்பாக புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் இவங்களுடைய பாணி. இப்படி தான் அதிமுக காரனா இப்படி தான்ப்பா இருப்பான், திமுக காரனா இப்படி தான்ப்பா இருப்பான், காங்கிரஸ் தெரியல யாருன்னே தெரியாது. உங்களுடைய கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படத்திற்கு ஒரு இயக்குனர் இருக்கணும், பாடலாசிரியர் இருக்கணும். இத்தனை 2.5 மணி நேரம் படத்துக்கே இவ்வளோ பேர் தேவைப்படும் பொழுது நீங்கள் வந்து 5 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு யார் அந்த அமைச்சர்கள் யார்? யாரு? எம்எல்ஏ யாரு? அதான் எனக்கு புரியலையே. அப்போ இது எதுவுமே இல்லாமல் உன்னை நம்பி எப்படி கொடுப்பாங்க? சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம் நிற்கிறாரு, சைதை துரைசாமி நிற்கிறாருன்னு நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதிமுகவில் சைதை துரைசாமி நிற்கிறார், மா சுப்பிரமணியம் நிற்கிறார் திமுகவிலிருந்து. அப்படின்னா இவர்கள் இந்த மக்களுடன் பரிச்சயமானவர்கள். மாசு இந்த தப்பு பண்ணியிருக்காரு, இவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியும். சரி, இப்போ நீங்கள் தாவே காலையிலேருந்து ஒருத்தர் நிறுத்துறீங்கன்னு வைங்க. ஒன்று நீங்கள் ரசிகர் மன்றத்துலேருந்து இப்போ கட்சிக்குள்ளே வந்த ஒருத்தரை நிறுத்தணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய கட்சி பிரமுகர்னு இருக்கக்கூடியவரை நிறுத்தணும். இவர் யார்? ஏன் நான் மாசுவை விட சைதை துரைசாமியை விட அதிகமாக இவரை நான் நம்ப வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே பாருங்க சாக்கடை மூடவில்லை, அங்கே பாருங்க ரோடு போடலை, நாங்கள் வந்தால் போடுவோம் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு முன்ன பின்ன ஆட்சி அதிகாரத்துக்கு நிர்வாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. இல்லை, அவங்க என்ன கருத்தை முன்வைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் அப்படின்னு தான் போதும். நாங்கள் யாரும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்குவோம், எங்கள் மேலே எந்த கேஸும் கொலை கற்பழிப்பு எதுவும் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையிலும் கிடையாது. அப்படி அந்த ஒரு விஷயம் போதாதான். அதுதாங்க அது நீங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அந்த தகுதி போறோம். ஏன்னா மக்கள் அவங்களை தேர்வு செய்யறதுக்கு நான் ஏன் என்னுடைய இருந்து நல்லவனா கெட்டவனா எங்களுடைய இருந்து எனக்காகவே எல்லாம். அப்ப புதுசா எப்படிதான் சார் நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றம் என்பதனை தெளிவுபடுத்தணும் மக்கள்கிட்ட. இப்பதான் பேச ஆரம்பிச்சு என்ன பேசியிருக்காரு? நீங்க திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை எடுக்கிறீங்க, மற்றபடி நீங்க எப்படி இந்த மாற்றம் தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லுவோம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கை வரும்பொழுது பார்க்கலாம் சார். இது வரைக்கும் நான் பார்த்தது தான் நான் சொல்ல முடியும். பெண்கள் பாதுகாப்பு நீங்க அதை எப்படி நீங்க உறுதிப்படுத்த போறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி போறாரு, தமிழகத்துல கஷ்டமே இருக்கக்கூடாது, ஏழை மக்களுக்கு கஷ்டமே இல்லாம. இது எல்லாமே வந்து சினிமா டயலாகுங்க. சரியா? எல்லாருமே நினைக்கக்கூடியது தான் சினிமா டயலாக கடந்து. இப்போ நாம நினைப்போமா தமிழகத்துல கஷ்டப்படணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். சரியா? திமுக காரனாவே இருந்தாலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். சரியா? இது வந்து அடிப்படை மனிதாபிமானம். நான் கேட்கறது, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு வரைவு திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்?
இதுதான் நாங்கள் செய்ய போகிறோம், இந்த துறையில இது செய்ய போறோம், இந்த துறையில நான் இது செய்ய போறேன், இந்த துறையில இந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், இந்த துறையில இந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். இப்படி எதுவுமே அவங்ககிட்ட இல்லையே சார். ஒரு மாதிரி ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் இப்படின்னு நீங்க பேசுறீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாலின் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர் தான். உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அடக்குமுறை என்பது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். இதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை கடந்து நீங்க அந்த எமோஷனல் கனெக்ட், நான் இதை செய்ய போகிறேன்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க எம்ஜிஆரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க இல்லையா? எம்ஜிஆர் என்கிற நபர் 72 அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அண்ணாயிசம் என்கிற அந்த ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். அந்த அண்ணாயிசம் என்கிற தத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒரு 35 பக்கமோ 60 பக்கமோ இன்னும் வரும்னு நினைக்கிறாரு அண்ணாயிசம் அப்படின்ட்டு. என்னப்பா இவ்வளோ குழப்பறாரு அப்படின்னு சோலாம் கூட நமக்கு விமர்சனம் பண்ணியிருப்பாரு, கிண்டல் அடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அவர் அந்த தத்துவத்தை முன்வைத்தார். சரியா? மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நீங்க இதை விவாத பொருளாக்குங்கன்னார். சரியா? அதே மாதிரி இடைத்தேர்தலில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றுத்துலையும் அவர் போட்டியிட்டார். அது மட்டும் இல்லாமல் அது வெர்டிகல் ஸ்பிளிட், ஒரு கட்சியிலிருந்து பிளவு ஏற்பட்டு அவர் வெளியில வந்தார். சரியா? அப்போ இந்த கட்சி திமுகவுடைய நாங்கள் தான் உண்மையான திமுக என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அது இருந்தது. அப்படி எதுவுமே இல்லாம நீங்க கொண்டு வந்து எல்லாமே புதிய நபர்கள். சரியா? அப்போ இந்த புதிய நபர்கள் செய்யறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் நான் சொல்லலை. ஆனால் இதில் யார் என்ன தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை நாங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறது? சான்ஸ் கொடுத்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் நடக்கும். மதுரையில் விஜய், திருநெல்வேலியில் விஜய், விக்கிரவாண்டியில் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. சரியா? 234 தொகுதியிலையும் நீங்கள் தேர்வு செய்ய போகின்ற வேட்பாளர்களுக்கு என்ன தகுதி இருக்கும், என்ன அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்ய போறீங்க எங்களுக்கு தெரியணும்ல. அப்போ இந்த இடத்துலலாம் தெளிவு இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை. இதை நான் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக வைக்கிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் சரிப்படுத்தினீங்கன்னா மக்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். உண்மைதான் சார். இப்போ நானுமே நிறைய கேள்விகளை கட் பண்ணி திரும்பவும் அதே வைக்கிறதுனால நிச்சயமாக விஜய் சப்போர்ட்லாம் கிடையாது. ஏன்னா அதை வேற கமெண்ட்ல போடுறாங்க அப்பப்போ, நீ இவங்க சப்போர்ட். ஏன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா எல்லார பத்தியுமே நம்ம விமர்சனம் வைக்கணும். ஆமானா ஆமா, இல்லைனா இல்லை. நீங்க ஆனஸ்ட் ஆன்சரா நான் கொடுக்குறேன். நான் இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் சார், நான் எந்த ப்ரிஃபரன்ஸ் திமுக பிடிக்காது, அது எல்லாருக்குமே தெரியும் சார். மற்றபடி நீங்க யாரை பத்தி கேட்டாலும் இருக்கிற உண்மையை நான் அப்படியே சொல்லுவேன் தான் சொன்னேன். உண்மை சார். சார் அடுத்து ராஜலட்சுமி ஐயர் அப்படின்றவங்க ஹவு மச் பவர்ஃபுல் இஸ் நரேட்டிவ் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. நரேட்டிவ் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு இதுதான் இந்த தேர்தலில் பேசு பொருளாக வேண்டும் அப்படின்னு கொண்டு போறது தான் நரேட்டிவ். சரியா? இப்போ ஒரு தேர்தலில் நீங்க இப்போ உதாரணத்துக்கு தேசிய அளவிலான ஒரு தேர்தல் நீங்க ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ராமர் கோவில் அப்படின்றத ஒரு நரேட்டிவாக கொண்டு போனாங்க. அது சில இடங்கள்ல எடுபட்டது, சில இடங்கள்ல எடுபடலை. சரியா? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா ஹட்டாவ் அப்படின்னு சொன்னாங்க. இந்திரா ஹட்டாவ்னா இந்திரா காந்தியை நீக்குங்கள் அப்படின்ட்டு. அவங்க அதுக்கு பதில் இந்திரா காந்தி வைத்தார்கள். கரீபி ஹட்டாவ் அப்படின்ட்டு, ஏழ்மையை விளக்குவோம். என்னை விளக்குறத விடுங்கப்பா, ஏழ்மையை விளக்குவோம்ன்றது அது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. சரியா? இந்த மாதிரி ஒரு தேர்தலையும் அவரை சௌக்கிதார்னு கேலி பண்ணாங்க. சௌக்கிதார், மேபி சௌக்கிதார் அப்படின்னு ஒரு எல்லாரும் நானும் சௌக்கிதார் தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு நரேட்டிவ் ஆச்சு. அப்புறம் டீ கடைக்காரர்னு கேலி பண்ணாங்க. அப்படின்போது நம்ம டீ ஷாப் ஓனர், டீ ஷாப் பர்சன் அப்படின்னு எல்லாருமே எல்லா இடத்துலையும் சாய் பே சர்ச்சா அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போனாங்க. இதெல்லாம் நரேட்டிவ்ஸ். சரியா? இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த தேர்தலில் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தேர்தலையும் பாருங்கள். இவர் இந்த பண்ணையார் தனத்தை முறியடிப்போம் அப்படின்றத அண்ணா கொண்டு வந்தது. சரியா? மாநில சுயாட்சி அப்படின்றதெல்லாம் கொண்டு சுயமரியாதை இயக்கத்தோடைய நீட்சியாக அதை கொண்டு அதை நிறுவினார். அது அண்ணாவுடைய இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கொண்டு வரும்போது அவர் என்ன சொன்னார்னாக்கா, உண்மையான திமுக என்னோடது, அண்ணாவின் வழியில் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள். இந்த ராமச்சந்திரன் கேட்கிறான் அப்படின்னு ஊழலை முக்கியத்துவமாக வைத்து அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். திமுக ஊழல் செய்த கட்சி, தீய சக்தி. இந்த தீய சக்தி அப்படின்றத அடையாளப்படுத்தினார்.
இன்னி வரைக்கும் அது தீய சக்தி அப்படின்றது நிலை. அப்போ அது ஒரு நரேட்டிவ். சரியா? அடுத்து நீங்கள் செல்வி ஜெயலலிதா எடுத்த நரேட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இது மாதிரி எனக்கு என்னை வந்து சேலையை பிடித்து இழுத்து ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவு கொடுமைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து என்னை ஒடுக்க பார்த்தார்கள். நான் திமிரி எழுகிறேன், ஒரு பெண்ணாக நான் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ். சரியா? கருணாநிதி அந்த மாதிரி நரேட்டிவ்ஸ் கொண்டு வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஊழலுக்கு எதிராக நான் மக்களுக்கு நான் இருக்கேன், ஊழலுக்கு எதிராக லஞ்ச லாவண்யத்திற்கு எதிராக நான் இருக்கிறேன். 96 அவர் சொன்னார், சூப்பர் ஸ்டாரோட குரல் கொடுத்தாரு, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னபொழுது அது ஒரு நரேட்டிவ். சரியா? அப்படியே நீங்க அடுத்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்க 2001 அவங்க வந்து திமுக வந்து ஒரு ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுத்து விட்டோம்ன்ற மெதப்பில் இருந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவங்க பங்கு பெற்று இருந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு மாற்றை கொடுக்கிறோம், அதிமுக மீண்டும் உயிர் பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த ஒரு நரேட்டிவ். சரியா? அப்படியே நீங்கள் அது இத்தனைக்கும் 2001 பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நரேட்டிவ் கொண்டு போனாங்க. தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அந்த 4 தொகுதியிலையும் இவங்களை வந்து இது டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. 4 தொகுதியில் ஆக்சுவலி 2 தொகுதியில் டிஸ்குவாலிஃபை பண்ணுற போகிறதா இவங்க பேசிக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 4 தொகுதியும் நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் விக்கிரவாண்டி. 4 தொகுதியில் நிற்கிறாங்க. 4 தொகுதியிலையும் நீங்கள் 2 தொகுதிக்கு மேலே நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை தான். ஆனால் மக்கள் அப்படி பார்க்கல. அதை இந்த அம்மா 4 தொகுதியிலும் தைரியமாக நின்று நீங்கள் 4 தொகுதியிலையும் இந்த அம்மா நிற்க விடாமல் பண்ணுறாங்க. நீ போட்டிட்டு தோத்தா அது பரவாயில்ல, என்னை நிற்க விடாமல் பண்ணுற நீ தேர்தலில் அப்படின்னும் பொழுது அந்த அம்மா திறந்தாங்க, வேனை திறந்தாங்க, நேரம் வந்து ஜீப் மேலே ஏறி நின்னாங்க. அன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜீப் மேலே ஏறி நின்னாங்க, மைக்கை பிடிச்சாங்க. நான் தேர்தல் ஆணையத்தை விட நீதிமன்றத்தை விட அதிகமாக நான் நம்புவது உங்களைத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் அப்படியே ஆரவாரத்தோட அப்படியே ஒரு ஒரு துடிப்பு வந்துருச்சு பாருங்க. அது நரேட்டிவ். என்னை வந்து ஒடுக்குறாங்க, என்னை கார்னர் பண்ணுறாங்க, ரவுண்டு கட்டுறாங்க, என்ன நீங்கள்லாம் எனக்கு, நீங்கள் தானே எனக்கு இருக்கீங்க, உங்களை விட்டா எனக்கு வேறு யார் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்களுடைய எண்ண ஓட்டம் அவங்கள நோக்கி போயிடுது. சரியா? 2011 கருணாநிதி குடும்பத்தை துவச்சி காய போட்டாங்க. மதுரையிலையும் திருச்சியிலையும் கோயம்புத்தூர்லையும் நடந்த அந்த மாநாடு போல் நடந்த பிரம்மாண்டமான போராட்ட இது கூட்டங்கள். அதில் செல்வி ஜெயலலிதா பார்த்தீங்கன்னாக்கா இவங்க குடும்பத்தை மொத்தத்தையும் யார் யார் எங்கெங்கே என்னென்ன பதவியில் இருக்காங்கன்றதை போட்டு துவச்சாங்க. ஒரு நரேட்டிவ். 2014 அது ஐ வாஸ் விட்னஸ் டு இட். விட்னஸ்னா மற்ற எல்லா பிரச்சாரத்தையும் நான் பார்த்துருக்கேன். இந்த பிரச்சாரத்தில் வந்து என்னென்னா, அப்படி அம்மா இந்த பக்கத்தில் இந்த கேமரா பக்கத்தில் இருக்காங்க, நான் இங்கே நிற்கிறேன், என்னென்னா அந்த வண்டியில் நிற்கிறாங்க. எம்ஜிஆர் நேரில் தான் சென்டிமெண்டெல்லாம் முடிக்கிறாங்க அவங்களோட பிரச்சாரத்தை 2014. அங்கே முடிச்சுட்டு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே இந்த கேம்பெயின் முடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் குடும்ப பெண்கள்லாம் எல்லாம் நைட் கவுன் போட்டுக்கிட்டு நைட்டி எல்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க, பேச போகிறாங்கன்ட்டு மைக்கை பிடிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் கருணாநிதி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து பாஜகவின் கைப்பாவை அப்படின்னு சொல்லி இவங்க கருணாநிதி முன்னெடுக்கிறார். இப்போ இவங்க பேசுகிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, குஜராத்தை சேர்ந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு நரேட்டிவ். சரியா? இப்படி தான் நரேட்டிவ் செட் பண்ணணும். ஸோ இந்த நரேட்டிவை நீங்கள் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் 2021 ஸ்டாலின் செட் பண்ணார் நரேட்டிவ். என்ன? இந்த ஆட்சி இவர்கள் அடிமைகள், இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, இதற்கு எதிராக 10 ஆண்டுகள் நீங்கள் அவங்கள பார்த்துட்டீங்க, இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதற்கு என் தந்தையோட ஆட்சி தான் பார்த்துருக்கீங்க, என்னுடைய ஆட்சி நீங்கள் பார்த்ததில்லை, நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம்னு 2014 அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். 2014 அவர் பண்ண பிரச்சாரத்தோடைய விளைவு நம்ம 2021 அவர் டேஸ்ட் பண்ணார் அதோடைய இதை ஃப்ரூட்டை. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த நரேட்டிவ் வந்து இதுதான் நரேட்டிவ் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வைக்க முடியாது. ஏன்னா இங்கே தமிழ் மக்களுடைய எமோஷன்ஸ்ன்றது தனித்துவம் வாய்ந்தது. இல்லை, அவங்க கேள்வி நீங்கள் மிக அழகாக பதில் சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டால் ஹவு மச் பவர்ஃபுல்னு கேட்டபோது நீங்கள் அழகாக வந்து இல்லை எல்லா வருடங்களையும் சொல்லி தலைவர்கள் சொல்லி அந்த நரேட்டிவ் மூலிமா நடந்ததும் நீங்கள் புரிய வச்சுருக்கீங்க. தட் இஸ் தி ஆன்சர் ஆக்சுவலி. நீங்கள் ஒன்றும் இல்லை, 80 ஆட்சி கலைக்கிறாங்க, ஆட்சியை கலைச்சி 3 மாதம் தேர்தல், இவர் நேரம் போகிறாரு, இவர் போயிட்டு இந்த ராமச்சந்திரன் ஆட்சியை கலைத்து விட்டார்கள், எந்த தாய்மார்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நான் என்ன பாவம் செய்தேன்,
இவ்வளோதான் அவர் கேட்குறது. வேற ஒன்றும், நான் என்ன பாவம் செய்தேன் என் ஆட்சியை கலைத்தீர்கள்னு கேட்ட உடனே அப்படியே எல்லாரும் போய் ஓட்டு போடுறாங்க. மக்கள் எப்படி 3 மாசத்துல மாறுறாங்க என்பதில் காங்கிரஸ் திமுக மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. 37 தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறாங்க, 2 தொகுதியில் தான் அதிமுக ஜெயிக்குது. அப்படியே 3 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னு உடனே நான் என்ன பாவம் செய்தேன்னு எம்ஜிஆர் கேட்ட பொழுது நம்ம எம்ஜிஆர் பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்திரா காந்தி மிகப்பெரிய தலைவர், அப்போது பிரதமரும் ஆயிட்டாங்க. சரியா? ஆனாலும் மக்கள் மத்தியில் இந்திரா காந்தி இருக்கலாம், மாநிலத்தில் இவர் தான், இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு, அதுதாங்க நரேட்டிவ். அதாவது அந்த மக்களுடைய அந்த பல்ஸை பிடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து துல்லியமாக செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறுகிறார். 2021 வரைக்கும் நீங்கள் மிகவும் அழகாக குறிப்பிட்டீங்க. ஆனால் 2026 விட்டு விட்டீர்கள். என்ன ஐடியா பண்ண போகிறோம்? 2026 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வரலாறில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. இது கருணாநிதி காலத்தில் கூட நடக்கல. மேலாப்பில் நம்ம சொன்னோம், கருணாநிதியுடைய மகள், மருமகன், மகன், இன்னொரு மகன் மத்திய அமைச்சராக இப்படின்னு இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதுலாம் மேலாப்பில் இருந்தது. பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த நிர்வாகமும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குடும்பத்திற்கு அப்படின்னு போனதோடு இல்லாமல் இவர்கள் ஊழல் என்ன செய்தாலும் இவர்களுக்கு துதிபாடி கொண்டு அங்கே தொங்கு சதைகளாக இருப்பாங்க கூட்டணி. அப்படி இருக்கிறதுனால எண்ணிக்கை தான் முக்கியம். நான் என்ன அயோக்கியம் தானே பண்ணாலும் எனக்கு எண்ணிக்கை என் பக்கத்தில் இருக்க என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கு இல்லையா? இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதுதான் நரேட்டிவாக கொண்டு போவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க. அதாவது இது சரி, ஒன்றும் இல்லை. யோகி ஆதித்யநாத்துங்க, யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர். சரியா? இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலமும் உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக 2வது முறையாக தொடர்ந்து இருக்கிறார். மிகப்பெரிய சாதனை. இது வரைக்கும் யாரும் அந்த சாதனையை படைத்தது கிடையாது உத்தரப்பிரதேசத்தில். அப்படி இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய சொந்த சகோதரி டீ கடையை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க ஸ்டாலினுடைய பேரன்னு சொல்லி அவனுக்கு மீசை கூட முளைக்கலைங்க. அவன் இட்லி கடைன்னு 100 கோடி ரூபாய்க்கு படத்தை வெளியிடுறான். ஏன் உங்களுக்கு சில பேருக்கு பாஜக பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போயிருக்கலாம். நான் அதுக்காக அந்த உதாரணத்தை எடுக்கல. அதனால நான் சாதாரணமாக சொல்கிறேன். ஒரு உத்தரப்பிரதேசம் போன்ற பின்தங்கிய இடமா நம்ம கருதக்கூடிய, பின்தங்கிய மாநிலம் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருடைய சொந்த சகோதரி டீ கடை வச்சிருக்காங்க. இங்கே நாம் முன்னேறியவர்கள், பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள், நாம் வந்து சிந்தனையில் வந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்லாம் வந்து பேசக்கூடிய நாம இதை எப்படி அனுமதிக்கிறோம்? 100 கோடி ரூபாய்க்கு இட்லி கடை நான் எடுத்து வெளியிடுறான். அப்போ இங்கே என்னன்னா, இதை வந்து நம்ம வந்து சர்வசாதாரணமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்கிற நிலை கொண்டு போகிறோம் பாருங்க. அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு திரைப்பட விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா இன்பநந்தி பக்கத்தில் வைகோவை வர வச்சுருக்காங்க. ஐயா வைகோவை ஆயா வைகோவை ஆக்கிட்டாங்க. சரியா? அப்போது இதை என்னன்னா, இப்படிதான் தமிழ்நாடு இருக்கும்னு இதை நம்ம ஏற்றுக்க போகிறோமா? இதை நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், இதை நீங்கள் ஆமோதித்தீர்கள் என்றால், இந்த எண்ணிக்கை அளவில் அப்படின்னு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் வழிமுறை அப்படின்றது இங்கே யதார்த்தம் உண்மையாகி இது ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ இதுதான் நரேட்டிவாக கொண்டு போகணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சிறப்பான பதில் கொடுத்தீங்க சார். ஆனந்த் ஜே ஓப்ரா அப்படின்றது, வணக்கம் அண்ணா. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கடந்த மதுரை மாநாட்டில் கச்சத்தீவு பற்றி பேசியதால் இலங்கை தமிழர்கள் மற்றும் சிங்களவர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இலங்கை தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் வரவேற்கும் ஜனநாயகம் படத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். தற்போது கடந்த சனிக்கிழமை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தமிழீழம் மற்றும் தலைவர் பற்றி பேசியது ஜனநாயகன் படத்தின் வசூல் பாதிப்பு என்பதாலா? உங்களுடைய பார்வையில் எப்படி விவரிக்கவும்? நன்றி. அதாவது கச்சத்தீவுங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் கச்சத்தீவுன்னு பேசிட வேண்டியது. சரியா? அது என்ன பிரச்சனை?
கச்சத்தீவு ஏன் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது, இலங்கைக்கு ஏன் கச்சத்தீவை நம்ம வழங்கினோம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் இதில் இருக்கு. இது காங்கிரஸ் வந்து சரியாக கொண்டு போய் இதை பதிவு பண்ணலை. இது காங்கிரஸோட தப்பு. சரியா? கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த தீவு எந்த வித பயனும் இல்லாத ஒரு தீவு, பயனற்ற ஒரு தீவு. மிஞ்சி மிஞ்சி போனா வலைகளை நீங்கள் அங்கே காய வைக்கலாம். இதை தவிர்த்து வேற எதற்கும் பயன்படாத ஒரு தீவு அது. சரியா? அதை வந்து அவர்களுக்கு கொடுத்து பண்டாரநாயகி வந்து அங்க பிரதமராக இருந்த பொழுது, ஸ்ரீமாவோ பண்டாரநாயகி அங்கே பிரதமராக இருந்த பொழுது, இந்திரா காந்தி இங்கே பிரதமராக இருந்த பொழுது சர்வதேச அளவில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கிறார்கள். இது எதற்காக மேற்கொள்கிறார்கள் என்றால், அதை விட முக்கியமாக ஸ்ட்ராட்டஜிக்காக என்னன்னா, 1930களில் எப்படி பர்மா வந்து பிரித்து அனுப்பப்பட்டதோ, இந்திய இதுக்குள்ளே இருந்தபோது பர்மா பிரித்து அனுப்பப்பட்டது. இலங்கை ஏற்கனவே அங்கேயும் ஆங்கிலேயர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தாலும் அது தனியாகவே பார்க்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, வெட்ஜ் பேங்க் என்கிற ஒரு பகுதி கடல் பரப்பு, இது வந்து மீன்வளம் அதிகம் உள்ள கடல் பரப்பு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கனிம வளங்களும் நிறைய இருக்குது, இயற்கை வளங்கள் அதிகம் இருக்குது, பெட்ரோல் போன்ற இயற்கை வளங்கள் அதிகம் இருக்குது. இந்த வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதி இலங்கைக்கும் வந்து அதில் வந்து சரிபாதி உண்டு, உரிமை உண்டுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. சரியா? இப்போ நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த இடத்துல நாம் வந்து அதை கைப்பற்றி ஆகணும். அது நம்ம கைக்கு வரணும். ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்குது. சரியா? இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்காக நமக்கு வந்து அந்த இடம் ரொம்ப முக்கியம். அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொண்டு இலங்கை வந்து அதோடைய உரிமையை விட்டு கொடுக்க சொல்லி மாறாக நம்ம கச்சத்தீவு தரோம். இதுதான் இந்த ஒப்பந்தத்தோடைய சாராம்சம். சரியா? இதில் ஒரே ஒரு ஷரத்து நம்ம சரியா வந்து அதில் குறிப்பிடலை. என்னன்னா, அதில் மேம்போக்கா சொல்லப்பட்டது என்னன்னா, மீனவர்கள் அங்கே அவர்களுடைய வலையை காய போட்டுக் கொள்வதற்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை எந்த தடுக்க மாட்டாங்க இப்படின்றதுதான் நம்ம வந்து போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்தது. அது வந்து சரியா குறிப்பிடாததன் காரணமாக இவங்க என்ன பண்றாங்க, கடல் தாண்டி, அதாவது எல்லை தாண்டி கடல் தாண்டி இல்லை, எல்லை தாண்டி செல்லக்கூடிய மீனவர்கள் அவங்கள வந்து அந்த இடத்துல ரவுண்டு பண்ணி, கச்சத்தீவு இடத்துல இலங்கை கடற்படை வந்து ரவுண்டு பண்ணி தாக்குறாங்க. இதெல்லாம் பண்றாங்க. இது தவறு, தாக்கக்கூடாது. நீங்க வந்து அவங்களை கையகப்படுத்தினீங்கன்னாக்க சர்வதேச ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அவங்களை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் வந்து நடக்க வேண்டியது. பட் அது மாறாக அவங்க தாக்குறாங்க. இதெல்லாம் வந்து இது தப்பு, இது உரிமை மீறல். சரியா? இப்போ இதுதான் விஷயம். இந்த விஷயத்துல இதுல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா முதல்ல கச்சத்தீவு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி அது அரசியல் புரட்சியாக பேசப்பட்டாலும் கூட இது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா கொண்டு வந்து 89ல் அவங்க அது தேர்தல் வாக்குறுதியாக நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே பேசுகிறார். அடுத்து 91ல் அவங்க வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஆண்டு சுதந்திர தினம் கோட்டையில் கொடியேற்றி விட்டு அப்பொழுது அவர் பேசும்பொழுது கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றத அவர் பிரகடனப்படுத்துகிறார். சரியா? இப்படி வந்த பொழுது அதோட அவர் நிறுத்தலை. அவங்க ஒரு வழக்கு தொடர்றாங்க. செல்வி ஜெயலலிதா தனிப்பட்ட விதத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. கச்சத்தீவை நீங்கள் மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு ஏன் அதை மீட்க வேண்டும், எப்படி மீட்கலாம், அதில் என்ன தெளிவை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இவங்க கொண்டு வராங்க. இந்த தெளிவு என்ன அப்படின்னா, மீனவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அந்த தெளிவையாவது கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள் என்றால் அது சிக்னேட்டரியா இருக்க 2 பார்ட்டியோ 3 பார்ட்டியோ 3 பேரும் ஒத்துக்கிட்டா தான் அதுல நீங்கள் மாற்றம் கொண்டு வர முடியும். ஒருத்தர் மட்டும் விட்ரா பண்ண முடியாது. ஏன்னா அது பதிவு செய்யப்பட்டு விட்டது. சரியா? அப்போ என்னன்னா, இவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. போகும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்து இப்பொழுது பங்களாதேஷா இருக்கக்கூடிய பகுதியில பெருபாரி அப்படின்ற பகுதியை நாம வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். யாருக்கு? ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்து நாம சில பகுதிகளை நம்ம எக்ஸ்சேஞ்சா எடுத்துக்கிட்டோம். சரியா? இதற்காக பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இது பண்ணாங்க. இது நேரு காலத்தில் நடந்தது. சரியா? இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது பாருங்க. எப்படி அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லப்பட்ட அந்த வழக்கை மேற்கோள் காண்பித்து அந்த வழிமுறையில் இப்படி கொடுக்கவில்லை, அப்ப நீங்க கொடுத்தது சட்டப்படி செல்லாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் செல்வி ஜெயலலிதா. இப்படி வாதத்தை முன்வைத்து அந்த வாதத்திற்கு
தமிழக அரசாங்கமும் தன்னை இணைத்துக் கொள்கிறது. இதுதான் வரலாறு. சரியா? இந்த வரலாறு விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதான்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ இதையெல்லாம் எடுத்து பேசணும். 2 மீனவர்கள், இந்திய மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், இந்த 2 மீனவர்களுக்கும் இதுல வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையாக இது இருக்கு. அப்படின்னும் பொழுது விஜய் வந்து அவசர கதியில மோடி சார் கச்சத்தீவை மீட்டு கொடுங்க சார்ன்னு அது என்ன பலூனா இப்படி கொடுத்து அப்படி வாங்கிட்டு வரதுக்கு அப்படி பண்ண முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுல்ல. ஒண்ணுமில்லை, இங்கிருந்து வரக்கூடிய மீனவர்களை இவர்கள் தாண்டி வந்து கடல், அதாவது எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்தார்கள் என்றால் இவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்கள்னு அங்க இருக்க மீனவன் சொல்றான். போராட்டமே நடத்துறான். அப்ப அங்க இருக்க மீனவன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவன் பெரும்பான்மை தமிழர்களா இருக்கான். அந்த பகுதி வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களா இருக்கான். இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்கு நீங்க உணர்வு ரீதியா மட்டும் பேசினா பத்தாது. ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னா விஜய் அங்கும் பரிச்சயம் இங்கும் பரிச்சயம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அங்க இருக்கிற மீனவர்களையும் இங்க இருக்க மீனவர்களையும் நீங்கள் அமர்ந்து பேசி பேச்சுவார்த்தை அப்படின்றத நீங்க அரசியல் ரீதியா நீங்க பண்ண முடியாதுன்னா கூட அரசியல் இல்லாமல் சமூக பார்வையாக நீங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தையை பண்ணலாம். விஜயே தலைமை இருக்கலாம், பேசுவீங்க. இந்த பக்கம் மீனவர்கள் 10 பேரை கூட்டுவாங்க, அந்த பக்கம் கூட்டுவாங்க, 2 பேரையும் உட்கார வச்சு பேசுவீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்கு, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்குன்றது தான் பார்க்கப்படும். இல்லைன்னா வெறும் அரசியல் கூவது தான். எல்லாரும் பேசலாம், கச்சத்தீவுனா எல்லாரும் பேச வேண்டியதான் கச்சத்தீவு அப்படின்னு. அது என்ன, அது எதனால அது வந்து பிரச்சனையா இருக்கு, இதை யாருமே பார்க்கறது கிடையாது. நம்ம அதற்கு பதிலாக நமக்கு என்ன பெற்றோம்? வெஜ் பேங்க்ன்ற அந்த ஒரு பகுதி, கடல் வளம் மிக்க ஒரு பகுதி நம்மக்கிட்ட இருக்கு. சரியா? பெட்ரோல் டெபாசிட்ஸ் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மீன்வளம் அதிக ஒரு இது அதில் வந்து நிறைய கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அதனாலேயும் பயன்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருமே பேசுறது கிடையாது. ஸோ அவர் அங்கே பேசியது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனதே ஒரு புரிதல் இல்லாமல் எழுதி கொடுக்கறது தாங்க. இதை பேசுங்க. சில விஷயங்கள்லாம் கண்ணை மூடிட்டு பேசுறதுன்னு இருக்குங்க. நீட் அப்படின்னா உடனே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமை அப்படின்னு புரிதல் வந்துருச்சு சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. பட் அது எத்தனை தேர்தல் ஆச்சு அது புரிதல் வரத்துக்கு. இப்போ அதே மாதிரி கச்சத்தீவு கண்ணை மூட்டு பேச வேண்டியது. அது என்ன, அது அவருடைய அது பின்னணி என்ன, அதோடைய வரலாறு என்ன, இது எதையுமே யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. உண்மை சார். சார் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அபிலாஷ் எம் அப்படின்றவர் கேட்டிருக்காங்க. ஹாய் அண்ணா, ஃபாலோவிங் இடமலம் ஃபார் அ வைல் I have noticed one thing, why you are so obsessed with Udavanidhi's laugh. How did you came up with the names Udavanidhi and Thunbanidhi? ஒரு ஃபன்னியான ஒரு கொஸ்டின் தான் சரியார் ஆக்சுவலி. உதவாநிதி, துன்பநிதி, துன்பநிதிக்கு அப்புறம் வந்து பிறக்க போது துயரநிதி அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ ஈஸியாக வரக்கூடியது தான். இதெல்லாம் தெரிஞ்சு, அதாவது உதயநிதி அப்படின்னா அது என்ன 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 உதயத்தை கொண்டு வந்துட்டான். சரியா? அப்போ ஒரு உதவாக்கிற, அப்போ இந்த உதவாகிறேன்னா அப்புறம் உதவாநிதி தான். உதவாநிதினா என்ன? தமிழ் அர்த்தமாகவே எடுத்திங்கன்னா செல்லா காசு, சில்லறை பைய, செல்லா காசு. சில்லறை கூட எதுக்காவது செல்லும், அது கூட செல்ல மாட்டான் இவன், செல்லுபடி ஆக மாட்டான் இவன் அப்படின்றதான் நம்ம துணை முதல்வர் இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? முட்டாபைய துணை முதலமைச்சராக இருந்தால் முட்டாபையன் தான் சொல்ல முடியும், அறிவாளினா சொல்ல முடியும், இல்லை அரிஸ்டோட்டல்னா சொல்ல முடியும். நீங்க வந்து நீங்க இந்த பதிலுக்கு அவர் இன்னும் சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது எதிர்பார்த்துருப்பாரு உங்ககிட்ட. இவங்க வந்து நீங்க மட்டும் எல்லாருக்கும் குள்ளுக பட்டர்ன்னு பேர் வைப்ப, மலையாளி கோமாளி அப்படின்னு நீ பேர் வைப்ப, என்ன பக்த வச்சல குரங்கு, ஆட்சியை விட்டு இறங்கேன்னுவ, நீ அதெல்லாம் சொல்லலாம். இப்போ நான் உன் வகையாராக்களுக்கு நாங்கள் பேர் வைக்கக்கூடாதா? திருட்டு ரயில் தைரியவிட தாத்தான்னு வைப்போம். சரியா? டுவாங்கோலி ஸ்டாலின்னு வைப்போம். சரியா? இதெல்லாம் நாங்கள் சொல்ல தான் சொல்லுவோம். ஜோக்கர் ஸ்டாலின், நீ ஜோசப் ஸ்டாலின் கிடையாது, நீ ஜோக்கர் ஸ்டாலின்னு சொல்லுவோம். சரி, பட் எதுவாக மக்கள் பார்க்கும்போது என்னடா இது ஒரு முதல்வரை இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க முதலமைச்சர் சரி ஒன்னா மாண்புமிகு டுமாங்கோலி ஸ்டாலின், இவ்வளவுதானே? மரியாதைக்குரிய ஸ்டாலின், இவ்வளவுதானே? சரி சார், ரைட். பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஒரு கேள்விக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு பதில் சொன்னீங்க சார். ஒரு டீப்பாக
ஆன்சர்ஸ் இருந்தது. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஸ்டின் பண்ணவங்க வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ அடுத்த பீப்புள்ஸ் கொஸ்டின் செக்மெண்ட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி.